ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குயிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணி எக்ஸல்ல பண்றது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் இடிஏ வித் சிஎஃப். சிஎஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கண்டிஷனல் ஃபார்மட்டிங். ஓகே, இந்த கண்டிஷனல் ஃபார்மட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்றது. எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் இன் த சென்ஸ் நம்ம டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்ற அனாலிசிஸ். ஓகே, டன். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் சேல்ஸ் பை கண்ட்ரி வித் ஃபார்முலாஸ். அதாவது இங்க என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, அமௌண்ட், யூனிட், காஸ்ட் பர் யூனிட் அண்ட் காஸ்ட். ஓகே, ஸோ யாரு சேல் பண்ணியிருக்காங்க, எந்த ஜியோகிராஃபில சேல் பண்ணியிருக்காங்க, ப்ராடக்டோட நேம் என்ன, அதோட அமௌண்ட் என்ன, எத்தனை யூனிட் வித்திருக்காங்க, ஒரு யூனிட் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ, மொத்த டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்கு. ஓகே, இதுல நம்ம சேல்ஸ் பை கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிலையும் எவ்வளவு சேல் ஆயிருக்கு. கண்ட்ரி இந்த சென்ஸ் இங்க நம்ம மென்ஷன் பண்றது ஜியோகிராஃபி. கரெக்டா, ஒரு ஜியோகிராஃபிலையும் எவ்வளவுக்கு சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபார்முலாஸ் வச்சும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அண்ட் பிவோட் டேபிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். கரெக்டா, டன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அது வந்து சிஎஃப் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வச்சு எப்படி பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் சேல்ஸ் பை கண்ட்ரி, ஸோ ஒரு கண்ட்ரீஸை வச்சு இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் பை கண்ட்ரி வித் பிவோட் டேபிள்ஸ். ஸோ பிவோட் டேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுலயும் டீப்பா இந்த அனாலிசிஸ்க்கு எப்படி பண்றதுங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் டாப் 5 ப்ராடக்ட் பை பெர் யூனிட் காஸ்ட். அதாவது இந்த பெர் யூனிட் காஸ்ட்டை வச்சு எந்த ப்ராடக்ட் டாப் 5ல வந்துட்டு சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ மேக்சிமம் இதை வந்துட்டு இன்னைக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு வந்துட்டு கவர் நெக்ஸ்ட் 5 பார்ட்ஸ். ஸோ இந்த ஒரு குயிக் அனாலிசிஸ் பண்ற மூலியமா we can able to get the full understanding of எக்ஸல் யூசிங் த டேட்டா அனாலிட்டிக்ஸ். அவ்வளோதான். பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல்ல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் அட்வான்ஸ்டு எக்ஸல்ல என்ன ஃபார்முலாஸ் இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரை பண்ண போறோம். ஸோ தட் வி வில் கம்ப்ளீட் த என்டையர் எக்ஸல். ஃபைன் சார். அன்னைக்கு அனதர் 10 சம்திங் இருந்துச்சு சார் அட்வான்ஸ் எக்ஸல்ல. அது இதுக்கப்புறம் வருமா? அது எதுவுமே ஃபார்முலாஸ் இல்ல. ஓகேங்களா, அது ஃபார்முலாஸ் இல்ல, அது ஜஸ்ட் வந்துட்டு கண்டென்ட் தான். ஐ மீன் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இல்ல, ஜஸ்ட் அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். அது நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றது நான் சொல்றேன். ஓகேங்களா, ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம கிட்ட we are having the sample data. ஓகே, ஸோ சாம்பிள் டேட்டால நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சேல்ஸ் பர்சன், ஜியோகிராஃபி, ப்ராடக்ட், அமௌண்ட் அண்ட் யூனிட்ஸ் இப்படிங்கிற டேட்டாஸ் வந்துட்டு நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இந்த டேட்டா வச்சு ஃபர்ஸ்ட் we are going to find the குயிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அனாலிசிஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா குயிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் வித் கண்டிஷனல் ஃபார்மட்டிங், சேல்ஸ் பை கண்ட்ரி வித் ஃபார்முலா வித் பிவோட் டேபிள் அண்ட் டாப் 5 ப்ராடக்ட் பெர் யூனிட். ஓகே, டன். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குயிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா ரேஞ்ச் வச்சு பார்த்துருப்போம். கரெக்டா, ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. எனிஒன், வாட் இஸ் மீன் பை த ரேஞ்ச் இன் த எக்ஸல்? நம்மளுக்கு தேவைப்படுற காலம் செலக்ட் பண்றது. அத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? லைக் D2, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் D2 2 இந்த கோலன் வச்சு D2 to
D7 இப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? கரெக்டா? அப்படின்னா இந்த D2ல இருந்து D7 வரைக்கும் இது டு இது கரெக்டா நான் சொல்றது? சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி we can able to do all the operation by using the tables. டேபிளை வச்சு நம்மளால இந்த மாதிரி டேட்டாஸை ஈஸியா பாயிண்ட் பண்ணிக்க முடியும். லைக் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா இப்போ நம்ம கிட்ட இவ்வளவு வேல்யூஸ் இருக்கு கரெக்டா? ஸோ ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு அதெல்லாம் காப்பி பண்ணி இன்செர்ட் போயிட்டு டேபிள் போனோம்னா டேபிள் கிரியேட் ஆகும் கரெக்டா? ஸோ அதே மாதிரி சேம் லைக் தட் நம்ம ஏதோ ஒரு செல்லுல நம்ம கிளிக் பண்ணிட்டு when you are pressing the control T press பண்ணோம்னா இட்ஸ் a shortcut for creating the table. கண்ட்ரோல் T பிரஸ் பண்ணோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். பிரஸ் த ஓகே, நமக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடும். இந்த டேபிள் கிரியேட் ஆனோடனே இந்த டேபிளுக்கு ஒரு நேம் செட் பண்றோம். ஓகே, இட்ஸ் நேம் இஸ் த டேட்டா டேபிள். லெட்ஸ் கன்சிடர். ஓகே, இந்த டேபிளோட பேரு டேட்டா டேபிள். When you want to do some of the operations, we can easily point this data tableங்கிற இந்த டேபிளை பாயிண்ட் பண்ணி இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு காலமையும் நம்ம ஈஸியா பாயிண்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்றேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த டேபிள்ல இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு கரெக்டா? ஃபில்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பேசிக் எக்ஸல்லையே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் கரெக்டா? இந்த ஃபில்டரை வந்துட்டு ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கீ என்னன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். ஸோ யூ ஆர் பிரஸிங் த கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல், இந்த ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபில்டர் ஆட் ஆகும். அகெயின் பிரஸிங் வித் த கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் டு டர்ன் ஆஃப் தட் ஃபில்டர். ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேபிளை வச்சு we are going to start the analysis which is a quick statistics. Fine. So in the quick statistics we already known the formula for the average, mean, minimum, maximum, range, and இது ரெண்டும் உங்களுக்கு புதுசு which is first quartile and second is the third quartile. இது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, first we will see the formulas one by one. Okay, done. Tell me what is the formula for the average? Average நம்ம எப்போ எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஆவரேஜ் மென்ஷன் பண்ணிட்டு எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வேணுமோ அந்த ரேஞ்சை நம்ம வந்துட்டு கொடுப்போம். கரெக்டுங்களா? E2 to E5, A2 to A7 இந்த மாதிரி எந்த ரேஞ்ச் டு எந்த ரேஞ்ச் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம கொடுப்போம். கரெக்டா? இங்க நம்ம we are using the data table. So average of data table, அதுக்குள்ள இந்த மாதிரி ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் எந்த காலமா மென்ஷன் பண்ணணும். ஸோ எந்த காலமை வந்துட்டு கவுண்ட் பண்ணணும், அமௌண்ட்டுங்கிற காலமை கவுண்ட் பண்ணணும். ஃபைன், புரிஞ்சுங்களா? புரிஞ்சதா இப்ப நான் சொன்னது? எனிஒன் கேட்கல எனக்கு. ஓகே ஃபைன். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ரேஞ்ச் ஐ எம் யூசிங் த டேட்டா டேபிளுங்கிற டேபிளோட அமௌண்ட்டுங்கிற காலமை நான் யூஸ் பண்றேன். இதான் டேட்டா டேபிளுங்கிற டேபிள். இந்த டேபிளோட நேமை திரும்ப சேஞ்ச் பண்ணோம்னா, டேபிள் டிசைன் பண்ணோம்னா நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டா டேபிள்ல இந்த அமௌண்ட்டுங்கிற காலத்தோட ஆவரேஜ் எவ்வளவோ அதை நான் வந்துட்டு இங்க கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இத அப்படியே நான் யூனிட்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த யூனிட்ஸை வச்சுட்டு யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ ஆம் டிராகிங் திஸ் டு ஹியர். ஸோ இதை நான் பண்ணும்போது இந்த யூனிட்னு ஒரு காலம் இருக்கா, இந்த யூனிட்டுங்கிற காலத்துக்கு எவ்வளோ ஆவரேஜுங்கிறத என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதாவது அதை டிராக் பண்ற மூலியமா இந்த அமௌண்ட்டுக்கு அடுத்து என்ன காலம் இருக்கு, யூனிட்டுங்கிற காலம் இருக்கா. ஸோ அதனால இதை நான் வந்துட்டு ரைட்ல டிராக் பண்ணும்போது டேட்டா டேபிள் ஆஃப் அமௌண்ட் இங்க, டேட்டா டேபிள் ஆஃப் யூனிட் இங்க.
ஓகே ஃபைன், இவ்வளவுதான். நெக்ஸ்ட் when you are coming with the median. ஓகே, ஸோ ஐ ஹோப் மீடியனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். மீடியன் சேம் டேட்டா டேபிள், அதாவது இந்த இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம டேபை பிரஸ் பண்ணோம்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துடும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஓப்பன். ஸோ எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அமௌண்ட்டு. டேபை பிரஸ் பண்ணோம்னா வந்துடும். இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணோம்னா we will get the median amount. Okay, when I just dragging this, I can able to get the median for the unit as well. Okay, now let's going with the minimum. மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? சேம், ஈக்குவல் டு மினிமம். டேபை ப்ரெஸ் பண்றேன் அண்ட் டேட்டா டேபிள்ங்கிறத டைப் பண்றேன். டேபை ப்ரெஸ் பண்றேன் அண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அமௌண்ட்டுங்கிறதுக்கு டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு, ஸோ when we are closing the both we'll get the 0. ஸோ யூனிட்ஸ் 0. ஓகே, ஸோ பிகாஸ் வந்துட்டு இங்கே நம்ம பார்த்தோம்னா நம்ம டேபிளில் அமௌண்ட் 0 இருக்கக்கூடாது, பட் 0ன்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? ஸோ இதுதான் ராம் மகேஷ் யூகே. இதை நம்ம பின்னாடி ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இது என்னன்னு பார்த்து, ஸோ அமௌண்ட் வந்துட்டு 0 அமௌண்ட்டுன்னு இருக்கு, பட் 135 யூனிட் வந்துட்டு சேல் ஆயிருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அந்த 0 அமௌண்ட்டுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, செலக்ட் ஆல். யூனிட்ல பார்த்தோம்னாலும் 0 யூனிட் சேல் பண்ணதா ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணி பார்த்தோம்னா அமௌண்ட் வந்துட்டு 5306 இருக்கு, பட் யூனிட் 0ன்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு இங்க அனலைஸ் பண்ணும்போது மினிமம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது நம்ம தெரிஞ்சனால மினிமம் ஏன் 0ன்னு இருக்குன்னு பார்த்து நம்ம இங்க போய் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. கரெக்டா? ஸோ இதுக்காக தான் இந்த குயிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஹேண்டில் தட். இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிப்போம். பஸ் லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் குயிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, சேம் when you want to find the maximum. ஸோ இதெல்லாம் நான் இப்போ சொல்றது எல்லாமே டாஸ்க் ஃபார் டுமாரோ. இப்போ இந்த எக்ஸலை வந்துட்டு நான் அப்படி ஷேர் பண்ணுவேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸல் காமிச்சேன்ல, பேசிக் எக்ஸல், அது மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபார்முலாஸோட எதுவும் இருக்காது. நீங்க வந்துட்டு இதை எனக்கு ஃபில் பண்ணி, நான் நாளைக்கு கிளாஸ் இருக்காது, ஸோ டே ஆஃப் டுமாரோ வரதுக்குள்ள இது நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டேட்டா டேபிளுக்குள்ள அமௌண்ட். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை ரேஞ்ச்? ரேஞ்சுனா என்னன்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் தான் ரேஞ்ச். ஓகே, ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? D8 மைனஸ் D7. ஓகே, ஸோ இதை நம்ம என்ட்ரு பண்ணோம்னா சேம் அதே தான் இருக்கு. பிகாஸ் D8 வந்துட்டு 16,184, பட் D7 என்ன இருக்கு? மினிமம் வேல்யூ 0 இருக்கு. ஸோ அதனால நமக்கு என்ன ஆயிடுச்சு? இங்கே சேம் வேல்யூவே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் யூனிட்ஸ்லையும் E8 மைனஸ் E7. ஓகே, ஸோ மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் தான் ரேஞ்சோட ஃபார்முலா. டன். ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டுங்கிற காலம் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அமௌண்ட். இதை நம்ம வந்துட்டு இங்க மாத்தணும், கரன்சி வேல்யூ மாத்தணும்னா we can able to change this. ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு டாலர்ல இருந்தது, டாலர்ல இருந்து இல்ல வேற எதுவும் கரன்சி வேல்யூஸ் இந்தியன் ருபீஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால அதை அங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா யூனிட்ஸ்க்கு இந்த மாதிரி எனக்கு கரன்சி வேல்யூஸ் தேவையில்லை, நான் ஜஸ்ட் ட்ராக் பண்ணனால அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நான் நம்பருக்குள்ள போயிட்டு அதை நான் இங்கே வந்துட்டு நம்பர் ஆக்கிட்டேன். அண்ட்
ஓகே. அப்புறம் எனக்கு இந்த 1000 செப்பரேட்டர் வந்துட்டு தேவையில்லை, லைக் அந்த டெசிமல் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால இங்கே நான் ப்ரெஸ் பண்ற மூலியமா இந்த டெசிமல் பாயிண்ட் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் டெசிமல் பாயிண்ட் இல்லாததை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன், புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் நான் வைக்கணும் அப்படின்னா இங்கே நான் கிளிக் பண்றது மூலியமா எனக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட் வரும். இது மாதிரி 2-3 டெசிமல் பாயிண்ட் வரும். இப்போ எனக்கு பின்னாடி .2.5 அந்த மாதிரி இருக்கா. ஸோ அதனால நான் ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, பிகாஸ் அதுக்கப்புறம் 0 இருக்கனால எனக்கு 2 இது தேவையில்லை. ஃபைன், அவ்வளோதான். இப்போ அமௌண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு கரன்சிக்குள்ள போயிட்டு நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு கரன்சி அப்ளை ஆயிரும். இதில் நான் என்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் டாலர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டன். இப்போ நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் we are coming for the first quartile and third quartile. What is meant by first quartile and what is meant by the third quartile அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்னா லைக் எப்படி சொல்றது, 25% ஆஃப் வேல்யூஸ் will fall below or equal to this value. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நம்ம டேட்டால அமௌண்ட் இருக்கு, கரெக்டா? இந்த அமௌண்ட்ல 25% ஆஃப் வேல்யூ 1652க்கு கீழே இல்ல 1652 தான் இருக்கும். ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுங்களா? ஸோ இங்க நமக்கு வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூல 25% ஆஃப் வேல்யூ 25% ஆஃப் வேல்யூ எதுக்கு கீழே இருக்கும்னா 1652க்கு கீழே இருக்கும் ஆர் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் குவார்டைல் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் குவார்டைல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 75% ஆஃப் வேல்யூ, அதாவது இந்த அமௌண்ட் காலத்துல இருக்கக்கூடிய 75% வேல்யூ வில் எப்படி இருக்கும் அப்படின்னா 6246 இதுக்கு கீழே தான் இருக்கும் அல்லது இதுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? ஸோ 75% ஆஃப் வேல்யூ அதுல இருக்கக்கூடிய வேல்யூ 6246 தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய 25% வேல்யூ வந்துட்டு 1652 ஆர் அதுக்கு கீழே தான் இருக்கும். நான் சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? Yes, sir. இல்லைங்களா? ஓகே, லெட்ஸ் கோ ஹியர். இந்த வேல்யூஸ் பாருங்க, இந்த அமௌண்ட்ங்கிற வேல்யூ பாருங்க. இது என்ன இருக்கு? 1624, கரெக்டா? ஸோ இங்க 959, ஓகே, 252, 336, 21, 553, 238. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் எடுத்துப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் கன்சிடர் இது வந்துட்டு மொத்தமா 100% எடுத்துப்போம். இந்த அமௌண்ட்டுங்கிற காலம் வந்துட்டு 100% எடுத்துப்போம். இதுல இருக்கக்கூடிய 25% ஆஃப் வேல்யூ எவ்வளோ எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அண்ட் 75% ஆஃப் வேல்யூ என்ன ரேஞ்சில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? மேக்சிமம் 75% ஆஃப் வேல்யூ வந்துட்டு அமௌண்ட் எவ்வளவு அமௌண்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். புரியுதுங்களா? எஸ் சார். Okay. So 1/4 of the value and 3/4 of the value. 1/4 of the value எந்த ரேஞ்சுக்குள்ள ஃபால் ஆகுது இந்த டேட்டால 1/4 of the value, அதாவது 25% ஆஃப் வேல்யூ என்ன ரேஞ்சுக்குள்ள, அதாவது என்ன நம்பருக்குள்ள ஃபால் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சேம் லைக் தட் 3/4 ஆஃப் த வேல்யூ, அதாவது 75% ஆஃப் வேல்யூ வந்துட்டு எந்த ரேஞ்சுக்குள்ள ஃபால் ஆகுது, அதாவது என்ன அமௌண்டோட ரேஞ்ச் எதுக்குள்ள ஃபால் ஆகுது, அதாவது 75% ஆஃப் பீப்புள் வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் குவார்டைல். ஓகே, ஃபர்ஸ்ட் குவார்டைல் இஸ் 1/4 ஆஃப் த வேல்யூ which is 25%. தேர்ட் குவார்டைல் இஸ் 3/4 ஆஃப் த வேல்யூ which is 75%. அவ்வளவுதான். ஸோ லைக் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு
percentile EXC. Okay, percentile EXC டேட்டா டேபிள்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்ங்கிற காலம் 0.25. ஓகே, 0.25 for the 25% of value. இதை நம்ம கண்டுபிடிச்சது மூலியமா 0.25 இதை நம்ம கண்டுபிடிச்சதுல நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா 25% ஆஃப் வேல்யூ வந்துட்டு 1652 குள்ளதான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் குவார்டரைல் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஒன்லி ஒன் சேஞ்சஸ், நான் காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் டி, ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ற மூலியமா மேல என்ன ஃபார்முலா இருக்கோ அது அப்படியே கீழே காப்பி டவுன்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் டிங்கிறது காப்பி டவுன். கண்ட்ரோல் டியை பிரஸ் பண்ணனா மேல இருக்க ஃபார்முலா எனக்கு அப்படியே வந்துடும். ஸோ இங்க ஒன்லி சேஞ்சிங் திஸ் டு 75 இஸ் த தேர்ட் குவார்டரைல். Okay, so same like that units, same like that. Fine. So எனக்கு போயிட்டு நம்பர் ஃபார்மேட் and புரிஞ்சுங்களா? when you want to find the second quartile, செகண்ட் குவார்டர்னா என்ன? 50% ஆஃப் வேல்யூ. புரியுதுங்களா? 50% ஆஃப் வேல்யூ வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 25% வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 75% எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் குவார்டர். ஓகே, ஃபைன். இவ்வளோதான். இதை வந்துட்டு நம்மளால we can able to find like this. and distinct count of the product, அதாவது மொத்தம் நம்ம நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கோம். கரெக்டா? இது எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், லைக் கவுண்ட் பண்ணணும். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ எப்படி இதை நீங்க கவுண்ட் பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு we are having the formula. ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா we are combining the two formula which is a count A, another one is the unique. இந்த யூனிக் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். யூனிக்கோட வேலை என்னங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எக்ஸல் 365 தான் சப்போர்ட் ஆகும். நீங்க வச்சிருக்க எக்ஸல்ல சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் வேற ஒரு ஃபார்முலாஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ யூனிக் டேட்டா டேபிள் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த டேட்டா டேபிள்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குதுல்ல, இந்த ப்ராடக்ட்ல எல்லாம் யூனிக் ப்ராடக்ட், அதாவது டூப்ளிகேட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்கா என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் மட்டும் இங்க டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதே விஷயத்த when I am using with the count formula, count A, இந்த கவுண்ட் அப்படின்னா என்னன்னா நாட் எம்டி. எம்டியா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல் இன் அ ரேஞ்ச் தட் ஆர் நாட் எம்டி. எம்டியா இருக்கிறதெல்லாம் சேர்க்காது. எம்டியா இருக்கிறத சேர்க்காம நாட் எம்டிஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். ஓகே, அதுக்காண்டி தான் நம்ம கவுண்ட் ஏ அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் த கவுண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூனிக் கொடுத்துட்டு யூனிக்ல டேட்டா டேபிள்ல இருக்கக்கூடிய யாரை கொடுக்குறோம்? ப்ராடக்டை கொடுக்குறோம். கொடுத்துட்டு closing this all we will get. இங்க நமக்கு எவ்வளவு கவுண்ட் வந்தது? கீழே நமக்கு கவுண்ட் தெரியுதுங்களா? 22. கரெக்டா? 22 is the count. நீ உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அந்த கவுண்ட் தான் நமக்கு கிடைச்சிச்சு. இப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? காம்பினேஷன் ஆஃப் த கவுண்ட் ஏ அண்ட் த யூனிக் டு ஃபைண்ட் திஸ்.
கரெக்டா? இந்த யூனிக் யூஸ் பண்ணும்போது கவுண்ட் ஏ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கவுண்ட் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகாது. ஃபைன். ஸோ இப்படிதான் ஒரு டிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லை டிஸ்டிங் ஜாகிரபியோட கவுண்ட், இல்லை டிஸ்டிங் சேல் பர்சனோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா we need to use like this. இது நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக வச்சு சொல்றேன். பட் உங்களுக்கு வந்து when we are doing the data analysis நிறைய கேசஸ்ல இது நமக்கு யூஸ் ஆகும். Fine. So I hope you understand this. குயிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி உங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். which is average, mean, minimum, maximum, range, first quartile, third quartile and distinct count of the products. ஸோ இதெல்லாம் எக்ஸல்ல எப்படி பண்ணணுங்கிறத let's see. Right. Next we are going with the exploratory data analysis, EDA with CF. CF in the sense conditional formatting. Conditional formatting யூஸ் பண்ணி conditional formatting என்னென்ன அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜஸ்ட் நம்ம டேட்டாவை நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத now we will see. Okay, fine. So copying this, இந்த டேட்டாவை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு just making the duplicate of the data. The data அப்படியே நான் duplicate பண்ணுங்க. Okay. Control T for the table. Okay. Done. So இதுல இந்த filter option நான் remove பண்ணணும்னா Control Shift L to remove the filter option. Fine. So title போடாம இருந்தேன், இப்போ போட்டாச்சு. ஸோ Control Shift L இதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டிஷனல் ஃபார்மட்டிங் நார்மலாக நம்ம ஸ்டார்டிங் பேசிக் எக்ஸல்ல பார்த்துருப்போம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் எப்படி நம்ம டேட்டா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அனலைஸ் பண்றது அப்படிங்கிறத லெட்ஸ். ஸோ இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு we are taking the அமௌண்ட் காலம். ஸோ அமௌண்ட் காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும்னா இந்த இடத்துக்குள்ள நம்ம கொண்டு போனோம்னா இந்த மாதிரி ஐகான் சேஞ்ச் ஆகும், லைக் டவுன் ஐகான் மாதிரி. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ற மூலியமா we can able to do that. ஓகே. ஸோ அல்லது வந்துட்டு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க நம்ம காப்பி பண்ணணுமோ, எங்க இருந்து காப்பி பண்ணணுமோ அங்கே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஆரோ இதை ப்ரெஸ் பண்ணோம்னா அமௌண்ட் ஃபுல்லாக காப்பி ஆயிடும். ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ இந்த அமௌண்ட் காலம் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கோ அது ஃபுல்லாக நமக்கு காப்பி ஆயிடும். ஸோ ரெண்டு இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணலாம், எல்ஸ் இங்கே நம்ம கொண்டு போனதுக்கப்புறம் we can able to do like this. Right. So in the amount column, just I'm going to the conditional formatting and I'm choosing the color scheme. Color scheme, I'm just choosing any one of the color. Okay. So in the color நம்ம choose பண்ணதுக்கு அப்புறம் you can able to see டார்க் ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். கரெக்டுங்களா? அதாவது அமௌண்ட் கம்மியா இருக்கிறதெல்லாம் டார்க் ரெட்ல காட்டுது. ஸோ இந்த சேட் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கெல்லாம் கொஞ்சம் சேட் வந்துட்டு கம்மியாகுது, இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ லைக் 3000 இருக்கிறதுக்கு ஃபுல்லா நமக்கு கொஞ்சம் எல்லோயிஸ் வருது. அண்ட் 7000க்கு கொஞ்சம் கிரீனிஷ், 15,000 சரி 15,000க்குலாம் ஃபுல் கிரீனா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 16,000க்கு இன்னும் கொஞ்சம் கிரீன் ஆகுது. ஸோ 13க்கு கிரீன் கொஞ்சம் கம்மி ஆகுது. புரியுதுங்களா? லைக் இந்த கலர் ஸ்கீம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்ல இருந்து கிரீன் வரைக்கும் மென்ஷன் பண்ணுது. கரெக்டா? ஸோ கலர் ஸ்கீம், இந்த கலர் ஸ்கீமை சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிரீன், எல்லோ, ரெட் கலர் ஸ்கேல். ஓகே, கிரீன், எல்லோ, ரெட். இந்த ரெட் இருக்கிறது வந்துட்டு மினிமம் வேல்யூஸ், எல்லோ இருக்கிறது வந்துட்டு நார்மல் மிட் ரேஞ்ச் வேல்யூஸ், கிரீன் இருக்கிறது எல்லாமே என்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் வேல்யூஸ். அவ்வளவுதான். இதை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணோம்னா இங்க வந்துருச்சு. ஸோ இதுல நம்ம என்ன அனலைஸ் பண்றது, நம்ம என்ன பாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா when you see this மேக்சிமம் வந்துட்டு உங்களுக்கு ரெட் இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? பட் we are having the large amount of data. இதை நம்ம சிறுசாக்கிட்டு when we see இதை நம்ம பார்க்கும்போது we can able to find நம்ம என்ன இதுல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா
டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா வித்திருக்கா, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு சேல் ஆயிருக்கா, இல்ல கொஞ்சம் நார்மல் இல்ல அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் சேல் ஆயிருக்காங்கிறத we can able to find with this. லைக் இதுல வந்துட்டு ரெட் கலர்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் மேக்சிமம் ரெட்டை விட ஸோ லைட் கிரீன்ஸ் வந்துட்டு நமக்கு அதிகமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ லைட் கிரீன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு, அங்கங்க தான் இடையில தான் நமக்கு ரெட் கலர்ஸ் இருக்கு. ஸோ மேக்சிமம் அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியா சேல் ஆகல, கொஞ்சம் அதிகமா தான் சேல் ஆயிருக்குங்கிறத we can able to understand by this. இந்த கலர் ஸ்கீமை யூஸ் பண்ணி we can able to understand that. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to do the filter option. Control Shift L, clicking on this to sort largest to smallest. Okay, இங்க நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் லார்ஜர் வேல்யூஸ், கிரீன் வேல்யூஸ் அண்ட் எல்லோ வேல்யூஸ் எவ்வளவு இருக்கு, அண்ட் கீழே தான் நமக்கு வந்துட்டு ரெட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கலர்ஸை வச்சு நம்ம ஷார்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். லைக் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு, ஃபர்ஸ்ட் எப்படி போகுது 16,000 15,000ல இருந்து, ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகுதுங்கிறத we can able to view like this. Okay, and then இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் பை கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டர் பை கலருக்குள்ள போயிட்டு மோர் செல் கலரை கிளிக் பண்ணீங்கன்னா லைக் உங்களுக்கு என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். லைக் when you are choosing this, இதை நம்ம சூஸ் பண்ற மூலியமா ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் ஸோ சம் ஆஃப் த மிட் ரேஞ்சஸ் ஆஃப் வேல்யூ பார்க்கணும்னா இந்த கலரை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மிட் வேல்யூஸை வந்துட்டு நீங்க பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி கலர்ஸை வச்சு we can able to filter, லைக் இதை நம்ம ப்ரெஸ் பண்ற மூலியமா அண்ட் இந்த வேல்யூஸை நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த கலர் ஸ்கீம்ல வேரியஸ் கலர்ஸ் இருக்கு. இந்த கலர்ஸை வச்சும் we can able to filter and see only the ஹையர் வேல்யூஸ் பார்க்கணும்னா ஹையர் வேல்யூஸை மட்டும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகே, இந்த ஃபில்டர் பை கலரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஃபைன். ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு. லைக் ப்ராடக்ட் வந்துட்டு கம்மியா சேல் ஆயிருக்கா இல்ல அதிகமா சேல் ஆயிருக்கான்னு இதை பாக்குறது மூலியமாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கம்மியா சேல் ஆயிருக்கிறது, ரொம்ப கம்மிங்கிறது இங்க இருந்து மேக்ஸிமம் ஆரம்பிக்குது. கரெக்டா? ஸோ இவ்வளவுதான் இருக்கு. பட் அதிகமா சேல் ஆயிருக்கிறது தான் இங்க நிறைய இருக்குங்கிறத we can able to find. Okay, so this is a process we can do with the color scale. இதை யூஸ் பண்ணி நம்மளால பண்ணிக்க முடியும். So when we want to find the values which are the above average. Okay, first நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். clear rules entire sheet. Okay, அது ஆல்ரெடி நான் இந்த அப்ளை பண்ணியிருந்த கண்டிஷன் ஆஃப் ஃபார்மேட்டிங் ரூல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இப்போ அகெயின் கம்மிங் ஹியர் டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸ்ல அபோவ் ஆவரேஜ் கிளிக் பண்ணிட்டு கலர் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ வேற கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணோம்னா ஆவரேஜ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க, ஆவரேஜ் இஸ் 4134. கரெக்டா? ஸோ அந்த 4134க்கு மேல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ஓகே அபோவ் ஆவரேஜ். என்ன வேல்யூஸ் எல்லாம் அபோவ் ஆவரேஜ் சேல் ஆயிருக்கும், ஆவரேஜ் வேல்யூஸை விட இந்த அதிகமா சேல் ஆயிருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா we can do like this. இதுலயும் நம்ம ஃபில்டர் பை கலர் போயிட்டு ஸோ ஒன்லி எந்த கலர் நமக்கு வேணுமோ அந்த கலரை மட்டும் நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ we can see ஒன்லி இந்த கலர் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி நம்மளால பார்த்துக்க முடியுது. கரெக்டா? ஸோ இந்த ஃபில்டர் பை கலரை வந்துட்டு ஆஃப் பண்ணோம்னா you will get all the data. Right? So இந்த மாதிரி not only above average and you are going with the top bottom rules, you can also get the top 10 items, bottom 10 items and below average items as well. So top 10 items போயிட்டு இதை நான் கிளிக் பண்றேன்.
Okay, first I need to remove the existing இருக்கக்கூடிய ரூல்ஸை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணணும். கிளியர் ரூல்ஸ், conditional formatting, top 10 items. Okay. So when I want to analyze with the top 10 items, so filter by color and this color, இங்க நான் கொடுக்கும்போது only top 10 items, top 10 highest sale items I can able to find. இதுல நம்ம பார்க்கும்போது கிசி அப்படிங்கிறவங்க வந்துட்டு நிறைய தடவை ரிப்பீட் ஆகிறாங்க. 1 2 3 3 தடவை வந்துட்டு இவங்க ரிப்பீட் ஆகிறாங்க. ஒன் ஆஃப் ஒரு டாப் செல்லர். இவங்க கனடா, இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ இந்த 3 கண்ட்ரிலையுமே இவங்க அதிகமாக வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்துட்டு நம்மளால பண்ணிக்க முடியும் பை யூசிங் த கண்டிஷனல் ஃபார்மட்டிங். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு எடுத்து எந்த ப்ராடக்ட் வந்துட்டு டாப் 10 சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அது யாரெல்லாம் வித்திருக்காங்க, எந்த கண்ட்ரியில அது வித்திருக்குங்கிறத நம்மளால எடுத்து பேச முடியும், ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு பிலோ பாட்டம் 10 ஐட்டம்ஸ். ஓகே, பாட்டம் 10 ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு எல்லோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபில்டர் பை கலர் போயிட்டு இந்த எல்லோ நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா பாட்டம் 10 ஐட்டம்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, லைக் இவங்க இவங்க இந்த அமௌண்ட் எல்லாம் வந்துட்டு கம்மியா வந்துட்டு சேல் ஆயிருக்கு, ஏன் இங்க வந்துட்டு கம்மியா சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத we can able to demonstrate. ஐ மீன் அதை ப்ரெசென்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்கு. அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் ஹியர். இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடியது. அண்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹைலைட் செல் ரூல்ஸ், கிரேட்டர் தென், லெஸர் தென், ஈக்குவல் டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஹைலைட் பண்ணி ஒரு கலர்ல காட்டலாம். அண்ட் அந்த கலரையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகே, ஃபைன். ஸோ கிளியர் ரூல்ஸ். Fine. So when you are coming here, we are having the data bars. இந்த டேட்டா பார்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ நம்ம டேட்டா பார்ஸ் செலக்ட் பண்ற மூலியமா இங்கேயும் நம்மளால இதை பார்த்துக்க முடியும். ஓகே, ஃபைன். ஸோ எப்படி அலைன் ஆயிருக்கு, லைக் இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, அதாவது இது ஃபுல் பர்சன்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் வித்திருக்கவங்க வந்துட்டு ஃபுல்லா இருக்காங்க. அப்படி கீழே போக 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 குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வித்திருக்காங்க அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கற மூலியமாக we can able to see this. கரெக்டா? ஸோ இது எல்லாம் தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல இருக்கக்கூடிய டேட்டா பார்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் கிளிக் பண்ணி மோர் ரூல்ஸ் கிளிக் பண்ணி ஸோ பார் ஒன்லியே நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு பார் மட்டும்தான் தெரியும், அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் தெரியாது. இதை நம்ம நெக்ஸ்ட் கேஸ்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ when coming to the conditional formattingல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ இட் வில் யூஸ் ஆன் த அனாலிசிஸ் ஆஃப் அவர் டேட்டா. ஸோ நார்மலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது இப்படிலாம் நடந்திருக்கு, இது இப்படிலாம் ஆயிருக்கு, லைக் இவங்கெல்லாம் அதிகமா சேல் பண்ணியிருக்காங்க, வேல்யூஸ் எல்லாம் கம்மியா வந்திருக்கு, அதிகமா வந்திருக்குங்கிறத we can able to find by using the conditional formatting. So done quick statistics and the conditional formatting. Fine. So next we are going to see about sales by country with formula, with pivot tables, top 5 product per unit. Okay, so today time ஆயிடுச்சு. Day of tomorrow we will discuss this. எனக்கு நான் இந்த C20 இப்போவே நான் ஷேர் பண்ணிடுறேன். கிளாஸ் முடிஞ்சதும் எனக்கு இந்த சீட் 1ல இருக்கிற மாதிரி ஆவரேஜ், மீடியன், மின், மேக்ஸ், ரேஞ்ச், ஃபர்ஸ்ட் குவார்டரில், தேர்ட் குவார்டரில், டிஸ்டிங் கவுண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், அண்ட் இங்கே வச்சு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ஹெட்டிங் நான் போட்டு கொடுத்துட்றேன். அண்ட் வந்துட்டு இந்த இதுவும் நான் போட்டு கொடுத்துட்றேன். ஃபார்முலாஸ் மட்டும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டைட்டில்லாம் நான் போட்டு எக்ஸல் ஷீட் சென்ட் பண்ணிடுறேன்.
ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதுல இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் அது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்றது மூலியமா நான் சொன்னல அந்த டாப் 10 அதுல வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட ஐடியா ஏதாவது வந்தது அப்படின்னா பிகாஸ் லாஜிக்கல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கரெக்டா. ஸோ உங்களுக்கு ஒரு என்ன ஐடியா தோணுது, என்ன வந்தது, நீங்க என்ன அனலைஸ் பண்ணீங்க, நீங்களே செல்ஃபா அதுல என்ன அனலைஸ் பண்ணீங்கிறத ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க நோட் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் பண்ணி பார்த்து ஓகே. ஸோ அது மேபி அது கரெக்டா இருக்கணும் தப்பா இருக்கணும்லாம் இல்லை, ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் அதை தெரிஞ்சுக்கிறேனோ அவ்வளவுதான். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த லைக் இந்த கிரிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஆஃப் பண்ணோம்னா வியூல போயிட்டு இந்த கிரிட் லைன் ஆஃப் பண்ணோம்னா இங்க ஆஃப் ஆயிடும். ஸோ தட் நீங்க வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு இங்க டைப் பண்றதுன்னா டைப் பண்ணிக்க முடியும். ஓகே ஃபைன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் டுடே செஷன். இது எல்லாமே டே ஆஃப் டுமாரோ பார்ப்போம். இது நான் சென்ட் பண்ணிடுறேன், அது நீங்க பார்த்து முடிச்சிருங்க. அண்ட் ப்ரோ கௌசிக் ப்ரோ நீங்க வந்துட்டு நாளைக்கும் 7:30 கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சம்திங் லெஃப்ட் ஆச்சுல, அதை வந்துட்டு நாளைக்கு 7:30 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் அட்வான்ஸ்டு ஃபார்முலாஸ் தான் நம்ம விட்டுருக்கோம். அது எதுவுமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால தான் இந்த கிளாஸ் உங்களை கூப்பிட்டேன். ஸோ இதை வந்துட்டு நான் நாளைக்கு 7:30 கனெக்ட் பண்ணுங்க, நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் ரெபேக்கா அண்ட் சப்னா நீங்க நாளைக்கு 7:30 சரி நாளைக்கு வந்து இந்த டாஸ்க் முடிச்சிருங்க. ஸோ டே ஆஃப் டுமாரோ வில் கனெக்ட். கிளாஸ் இன்னைக்கு ஸ்டாப் ஆகுது, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்துட்டு கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் வீக்கெண்டும் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவா வரும்போது லைக் மண்டே டியூஸ்டே இல்லை வெனஸ்டே, தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே, சாட்டர்டே இல்லை சண்டே கிளாஸ் இருக்கும். சண்டே ஒரு 2 hours 2.5 hours அந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான். வேற இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, வில் க்ளோஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கௌசிக் ப்ரோ. நீங்க நாளைக்கு